கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். விமானப்படையிலே குண்டு வீசும் விமானங்களிலே 7 பேர் பணியாற்றுவார்கள். அப்படி அனுப்பப்படும் விமானங்கள் பெரும்பாலும் எதிரிகளால் தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டு விடும். ஆனால் அதற்குள் அவர்கள் லக்குகளை தகர்த்திருந்தால் அந்த தேசம் வெற்றி பெறும். ஒரு 7 வாலிபர்கள் அடங்கிய ஒரு குழுவிற்கு ஒரு குறிப்பிட்ட லக்குகளை தகர்த்துவிட்டு முடிந்தால் திரும்பி வரும்படிக்கு கட்டளை வந்தது. அதில் உள்ள அந்த 7 பேரிலே ஒருவன் பயம் என்பதையே அறியாதவன். அவர்கள் பயிற்சி எடுக்கும் போதும் குறிப்பிட்ட வேலைகளை செய்யும் போதும் எல்லாரும் பயப்படும் எந்த வேலைக்கும் அவன் மட்டும் பயப்படாமல் இருப்பான். எப்பொழுதும் தனக்குள்ளே ஒரு பாடலை முணுமுணுத்துக் கொண்டே இருப்பான். வாயை திறந்து பேசினால் இயேசு கிறிஸ்துவை குறித்தே பேசுவான். அவனுக்கு பெயரும் புகழும் உண்டு. எல்லாரும் உன்னுடைய தைரியத்துக்கு என்ன காரணம் என்று கேட்பார்கள். இயேசுதான் என்பான். அவர்களுக்கு அது பிடிக்காது, எனவே அதற்கு மேல் கேட்க மாட்டார்கள். அன்றைக்கு அந்த விமானம் எதிரிகள் மீது குண்டு வீசி விட வேண்டும் என்று உத்தரவு பிறந்தவுடனே 7 பேர் அடங்கிய அந்த விமானம் புறப்பட்டு சென்றது. அந்த 7 பேருக்கும் தனித்தனியான மைக் கொடுக்கப்பட்டிருக்கும். அதன் மூலமாக அவர்கள் மற்றவர்களோடு தொடர்பு கொள்ளலாம். தேவைப்படும் போது மைக்கை அணைத்தும் கொள்ளலாம். இவன் தன்னுடைய மைக்கின் பட்டனை ஆஃப் செய்துவிட்டு மற்றவர்களுக்கு தெரியாது என்று நினைத்து பலமாக ஜெபிக்க ஆரம்பித்தான். ஆண்டவரே, நாங்கள் குண்டு வீச செல்கிறோம். எதிரிகளின் லக்குகளை சரியாக தகர்க்க நீர் எங்களுக்கு பலன் தாரும். நான் இந்த வேலை முடிந்து திரும்பாமல் போகலாம், அதை நீரே அறிவீர். ஆனாலும் நான் உம்மோடு இருப்பேன், உம்முடைய ராஜ்யத்திலே வந்து சேருவேன். என்னுடைய இந்த நண்பர்கள் அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை, உம்மை குறித்து பேசுவதற்கும் நேரம் இல்லை. எனவே கிருபையாய் அவர்களை மன்னியும். நாங்கள் மரித்து போனால் நாங்கள் எல்லாரும் உம்முடைய ராஜ்யத்திலே இருக்கும்படிக்கு அருள்பாலியும் என்று சொல்லி அவன் சத்தமாய் ஜபித்தான். அவன் மற்றவர்களுக்கு அது கேட்காது என்று நினைத்தான். ஆனால் அவர்கள் குண்டு வீசி லக்குகளை தகர்த்து விட்டு திரும்ப முயற்சிக்கும் போது அவருடைய விமான எதிர்ப்பு பீரங்கிகளால் தாக்கப்பட்டு கடுமையான சேதமடைந்தது. ஆனாலும் அந்த விமானத்தளத்துக்கு அருகில் உள்ள கடலிலே அது தரையிறங்கி அதிலிருந்து அவர்கள் குதித்து மீட்கப்பட்டார்கள். எதிரிகளை அழித்ததற்காக அவர்களுக்கு பாராட்டு கிடைத்தது. அப்பொழுது இந்த 7 பேரும் அவனை கூடிக்கொண்டு சொன்னார்கள், நீ இவ்வளவு நாளும் பயமே இல்லாமல் இருந்ததற்கு என்ன காரணம் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். அது மட்டுமல்ல, நீ எங்களுக்காக ஜெபித்தாயே, அந்த ஜெபங்கள் எங்களை தொட்டு விட்டது. இப்போது மறைச்சாலும் நான் பரலோகத்தில் என் தேவனோடு இருப்பேன். பூமியிலே அனுதினமும் அவரோடு பேசிக் கொண்டிருக்கின்றேன். பரலோகத்தில் எப்பொழுதும் அவரோடு இருப்பேன். இந்த நம்பிக்கை தானே உனக்கு எந்த சவால்களையும் சமாளிக்கும் தைரியத்தை கொடுத்தது. மரணத்தை குறித்த பயம் இல்லாமல் நீ வாழும்படிக்கு உனக்கு அனுக்கிரகம் செய்தது. இந்த பாவமன்னிப்பாய ரட்சிப்பை நாங்களும் பெற்றுக் கொள்ளும்படிக்கு கடைசி நேரத்தில் நீ ஜெபித்தாயே. அப்படியானால் நீ எங்கள் மீது எவ்வளவு அக்கறை உள்ளவனாக இருக்கிறாய். நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்ற பெயரிலே இருந்தாலும் இந்த ரட்சிப்பை குறித்தும் நித்திய நியாயத்தீர்ப்பை குறித்தும் சிந்திக்காமலே இருந்து விட்டோம். ஆனால் எங்களுக்காக உருக்கமாய் நீ ஜெபம் பண்ணும்போது நாங்கள் எப்படி எங்களுக்காக ஜெபம் பண்ணாமல் இருக்க முடியும்? எனவே எங்களை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி இப்பொழுது எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் என்று ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிபோகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். இந்த தேகத்தை விட்டு குடிபெயர்ந்து கர்த்தரிடத்திலே குடியிருக்க விரும்புகிறோம் என்று பரிசுத்தவான் எழுதுகிறார். அவருடைய நம்பிக்கை என்ன? பாவமன்னிப்பாய் ரட்சிப்பை பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பரலோகத்திலே அவரோடு இருப்போம். நாம் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு தேவகுமாரன் நம்முடைய பாவங்களை மன்னித்திருக்கிறாரே. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். அவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இன்னும் மனம் திரும்புதல் என்ற அனுபவத்தை பெறாதிருந்தோமானால் இன்றைக்கும் நமக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தரை அண்டிக் கொள்வோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.